ஆனா நியாயமான ஒரு கருத்து தான். நிதியமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க, பிரதமர் அவங்க வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. அவர்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன். நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியே ஒரு டிஎம்கே எம்பி வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவோம். அதனால டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் ஏன் அன்னைக்கு நவீன் ஜிண்டல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க? பகுமோத்ரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சூலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் வெளியே தான் எதிரி. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா 10 நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களாமா. அதனால டெல்லி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான் அது மோசமா இருக்கு. இதை மக்களும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லியிலையும் பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பாருங்க. அதான் எங்க நோக்கம். நீங்க ஒரு பெரம்பலூருடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கு. போய் பாருங்க, நாங்க பாராட்டுறோம். தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா அதை பொலிட்டிக்கலா பேசும் பொழுது எதிரி மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லீங்களா? அதைத்தான் நாங்க குற்றம் சாத்துறோம். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே நிதியமைச்சரை, அதே எங்களுடைய பிரதமரை நீங்க போய் அடிக்கடி சந்திச்சு வேலையை வாங்கிட்டு வர்றீங்க. நிதியமைச்சரும் உங்களை எம்பிங்கிற முறையில சந்திக்கிறாங்க. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆமாங்கண்ணா. ஆனா இன்னைக்கு இது முதல் கிடையாது, முடிவு கிடையாது. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. காரணம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் இந்த ப்ராசஸே ஒரு மோசமான ப்ராசஸா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலங்கன்னா, குப்பை என்பதை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. பிரைவேட் கான்ட்ராக்ட்ல அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுக்கறாங்க, ஒரு பகுதியை கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில பெர்மனன்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. எந்த நகராட்சி, கார்பரேஷன், பேரூராட்சி யாருகிட்டையும் நிதி கிடையாது, பணம் கிடையாது. இன்னைக்கு நீங்க நாளை காலையில தூய்மை பணியாளரை பெர்மனன்ட் பண்ணீங்கன்னா சம்பளம் கொடுப்பதற்கு அரசு கிட்ட பணம் இல்லை. ஆனா தேர்தல் வாக்குறுதி பண்ணிட்டாங்க. இந்த மெஸ்ஸ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கினாங்க. அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு திருப்பூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பகுதியில போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பலடத்துக்குள்ள இடுவாய் பகுதியில. ஏன்னா திருப்பூருடைய குப்பையை கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க. இவங்க பிரச்சனை பண்றாங்க. திருப்பூருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்சிசி மிஷின்ஸ் 13 மிஷின் வேலை செய்யல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே குப்பை காடுகளாக மாறி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. குறிப்பாக தூய்மை நகரத்துல ஒரு நகரும் இந்தியாவில் கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ஆரம்பித்து, மதுரை ஆரம்பித்து, திருச்சி ஆரம்பித்து. ஏன்னா இந்த ப்ராசஸே தவறு. அதனால அடுத்து வரக்கூடிய ஆட்சி இதை எல்லாம் சரி பண்ணி முதல்ல இருந்து சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே போக வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனா தவறுங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. போராடினா கைது, மண்டபத்துல வச்சுக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. காலையில போய் கான்ட்ராக்டர் நெகோசியேஷன். அடுத்து நான் போய் நாங்க தூய்மை பணியாளர் காலை உணவு கொடுப்போம். உடனே இவர் வர்றாரு, நம்ம சேகர் பாபு அமைச்சர். அவங்களுடைய இதை கோவத்தை குறைக்கிறதுக்கு காலை உணவு கொடுப்போம், இட்லி கொடுப்போம் சொல்லி அப்புறம் ஒரு 10 வாரம் சமாதானப்படுத்துவாங்க. மறுபடியும் போராட்டம். இதுக்கு முடிவே கிடையாது. நாங்கள் தூய்மை பணியாளர்களோடு இருக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்கு நேர்மையான ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸ அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து தான் அதை சால்வ் பண்ணுங்க.